வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு ஒரு ஏற்ற ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாம்பழம் பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சைடு வந்து நல்லா கட் பண்ணிடுங்க. ஒரு சைடை கட் பண்ணி எடுத்துடலாம். அதில் டயகனலாக ஸ்லிட் போட்டுக்கோங்க. அப்புறமா அவுட்வர்ட் டைரக்ஷனில் புஷ் பண்ணிங்கன்னா மேங்கோ ஃப்ளஷ் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஃப்ளஷ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி ஃபுல் மாம்பழத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ஜூஸர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட 1.5 கப் பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இது அகைன் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மில்க் ஷேக் பேஸ் ரெடியாக இருக்குது. இதை ஒரு லாங் ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம். இதை ஒரு கேண்டிட் செரி வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு நல்லா கூலாக சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. ஆல்சோ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இந்த சம்மருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.